everyone, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நார்மல் vlog தான். நான் அங்கே வந்து ட்ரிப் போயிட்டு வந்து ஒரு 3 days கிட்ட ஆகுது. இன்றைக்கி தான் வந்து நாங்கள் ப்ராப்பராக வெளியே போனோம். முந்தானேக்குலாம் வந்து கசின்ஸோட வீட்டுக்கு தான் போயிருந்தோம். ஸோ இன்றைக்கி தான் சும்மா வெளியே போகலாம் அப்படின்னு கிளம்ப போகிறோம். ட்ரிப்பில் எடுத்த vlog வந்து இனிமேல் அப்லோட் பண்ணியிருக்க மாட்டேன். இன்றைக்கி வந்து எடுக்கிறத வந்து நான் இன்றைக்கி மோஸ்ட்டாக எடிட் பண்ணி இன்றைக்கி நைட்டே அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அது எல்லாமே நிறைய இருக்குது. நிறைய ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 4500+ வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் 6000 கிட்ட இருக்குது. என்னோடய ஃபோனில் இருக்கிறது மட்டும் நான் சொல்கிறேன், அவள் ஃபோன்லேயும் தனியாக இருக்குது. ஸோ இது எல்லாமே ப்ராப்பராக எடுத்து எடிட் பண்ணி அதெல்லாம் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணோன்னா வந்து வேலைக்காகாது. அதுக்காக தான் வந்து சும்மா ரேண்டமாக நாங்கள் வெளியே போகிறத வந்து வீடியோஸ் எடுத்து வந்து போடலான்னு இருக்கேன். ஆக்சுவலி நாங்கள் 2 பேர் நான் தூங்குறேன் தான் வந்து அவள் தூங்கினா ஓகேவா. ஆனால் அவளை விட்டுட்டு நான் இப்போ ஏஞ்சிட்டு ஸ்பீடாக அவளுக்கு முன்னாடி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து உட்காந்துருக்கேன். அவளை இப்போ எழுப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மாலுக்கு போகலாம் ஓகேவா. இப்போ நம்ம போய் ஃபஸ்ட் அவளை எழுப்பிடலாம். ஏய் ஏய் ஏன் குளிச்சுட்டு 5 o'clock ஆகுது, ஏந்துடுறி. எவ்வளோ நேரம் குளிக்க போறியா இல்லையா? நீ டவல் எடுத்துட்டு போனியா? என்னது என்ன பண்ணிட்டு இருந்த நீ குளிக்காம? சீக்கிரம் நீ போ. சீக்கிரமா கிளம்பி. இன்னைக்கு வர ஓணம், இன்னைக்கு ஓணம்க்கு வர போட்டோஸ் எடுக்கலான்னு வர சொல்லிட்டு என்ன தூங்கிட்டு இருந்த நீ? ஓணம் அன்னைக்கு தான் எடுப்பாங்க. வெறும் 2 ஃபிங்கர்ல. நல்ல வேலை எனக்கு எல்லாமே இருக்கு. சரி சீக்கிரமா போய் குளிக்கிறியா இல்லையா? ஃபுல்லா குளிக்க போறியா? ஹேர் வாஷ் மட்டுமா? வா மால் தானே போலாம். வா வா கிளம்பு. உனக்கு தான் பேண்ட்டே இல்லையே. சரி போட்டுக்கோவா. நான் எங்க கிளம்பணும்? நான் இங்க இருந்தா கிளம்புவேன். எதுக்கு நீ இப்போ பேண்ட்டே போடாம நின்றுட்டு இருக்க? நீ ஏன் பாத்ரூமை திறந்துட்டு எதுக்கு பேண்ட் போடாம நிக்கிறேன்னு எப்படி என்ன கேட்கலாம்? நீ ஏன் முன்னாடியே தான் வந்து திறந்துட்டு நிக்கிற. தண்ணி எல்லாம் ஊத்தி ஏய் போய் குளி. டேய் நீ போடி வெளிய. நான் இங்க தான் நின்னு கிளம்பணும். நான் எதுக்கு வெளிய போணும்? போ. ஹேர் வாஷ் பண்ணேன்னு சொன்னா ஆனா 5 minutesல கீழே வெளியே வந்துட்டான். என்ன பண்ணான்னு தெரியுமா? ஃபுல் பாடிலாம் குளிக்கவே இல்லை. வெறும் ஹேரை மட்டும் கீழே வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு நான் ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு வெளியே வரேன். கடைசியில் பார்த்தா குளிக்காமல் அதே ட்ரெஸ்ஸோடய வெளியே வந்திருக்கேன். ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு. சரி கேட்டால் தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாதான். டெய்லி வாஷ் பண்ணி டெய்லி குளிச்சு வந்து தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாதான். நம்மளோட ஸ்கின் டேமேஜ் ஆகிடுமா டெய்லி குளிச்சா? ஒன் டே கேப் விட்டு தான் குளிக்கணும். ஒரு நாள் கேப் விட்டு தான் குளிக்கணும். கேட்டால் நான் நேற்று தானே குளித்தேன், எதுக்கு நான் திருப்பி குளிக்கணும்? அதுவும் நேற்று நைட்டு தான் குளிச்சேன். நேற்று நைட் தான் குளித்தேன். இப்போ வந்து ஈவினிங் ஒரு 5:30 24 hours கூட ஆகலை. சரி இப்போ நீ என்ன ட்ரெஸ் போட போகிற? உங்ககிட்ட தான் ட்ரெஸ்ஸே இல்லையே. யூஎஸ்லேருந்து அவ்வளோ ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தா ட்ரிப்புக்கு. மீதி திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தா. ஆனால் அவளுக்கு டாப் எல்லாமே இருக்குது. ஆனால் அவளுக்கு ஜீன் மட்டும் இல்லை. ஜீன் வெறும் ஒரே ஒரு பிளாக் கலர் ஜாகர்ஸ் மட்டும் வச்சுருக்கா மேடம். இப்போ வந்து பேண்ட் இல்லாமல் டவலோடு சுற்றிட்டு இருக்கா வீட்டில். வீட்டுக்கு மட்டும் போடுறதுக்கு ட்ரெஸ் இருக்குது, பட் வெளியே போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லை. ஸோ இப்போ நாங்கள் வந்து
மாலுக்கு தான் போகிறோம். மால் போயிட்டு அதுக்கப்புறம் இவளுக்கு ஏதோ ஈவில் ஐ ஆங்க்லெட்டா ஏதோ ஒன்று வேணுமா, அமேசானில் பார்த்தா நான் சொன்னது இங்கேயே கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ பிரேஸ்லெட் ஒரு ஆங்க்லெட் ஏதோ ஒன்று எது கைக்கு வேணுமோ காலுக்கு வேணுமோ ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டோம். ஸோ அது வந்து இங்கேயே கிடைக்கும் வெளியவே ரோட்ஸ்லேயே. அது மார்னிங்கே போய் வாங்கலாம்னு சொன்னால், பட் மார்னிங் ரொம்ப வெயிலாக இருக்கும், அந்த ரோட்டில் வந்து அந்த ஷாப்ஸ் இருக்காது. ஸோ அதை நாங்கள் இப்போ போய் வாங்கிட்டு மால் போயிட்டு வந்து வாங்கலாம். மால் போயிட்டு மேக்ஸில் ஏதோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். ஸோ அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு மால் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த நேரு ஸ்ட்ரீட்டில் போயிட்டு அந்த ஈவில் ஐ வச்சது வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வேலைக்கு போகலாம். பாண்டிச்சேரி சுற்றி காமிக்கிறேன் உனக்கு. 2 இயர்ஸ்க்கு அப்புறமா எவ்வளோ டிராஃபிக் இருக்குது, ஊர் எப்படி ஆயிருக்குதுன்னு வந்து பாரு. ஓகே ஓகே. இந்த ட்ரிப் போயிட்டு வந்து டவல் இங்கே வரைக்கும் வீசுற அப்படின்னு ட்ரிப்க்கு போயிட்டு வந்து எங்களோட ஃபேஸ் வந்து பயங்கரமாக டேன் ஆகிடுச்சு. செம்ம ஃபேஸ் மட்டும் இல்லை, ஃபுல் பாடி டேன். அதுவுமே வந்து ஃபுல்லாக எல்லாமே ஒரே கலரில் இருந்தால் பரவாயில்ல. இங்கே கொஞ்சம் கலர், இங்கே கொஞ்சம் கலர், இங்கே கொஞ்சம் கலர், எல்லாம் வேறு வேறு மாதிரி இருக்குது ஃபுல்லாக. அது என்றைக்கு வந்து போவோன்னு தெரியல. ஸோ பாடியுமே வச்சு ஃபுல் ஸ்கின்மே வந்து செம்ம டேன் ஆகிருக்கு. நாங்கள் வேணும் மாய்ஸ்சரைசர், அதுவும் நாங்கள் ஸ்கின் இல்லை, ட்ரிப் ஃபுல்லாகவே சன்ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு போனோம். ஆனால் நான் சுத்தமாக போடவே இல்லை, எதுக்குமேலாம் நமக்கு டைமே இல்லை. சரி பரவாயில்ல, ஃபஸ்ட்டு டே வந்து செம்மையாக டேன் ஆகிட்டோம். சரி பரவாயில்ல, ட்ரிப்புக்கு போய் டேன் ஆகாமல் எப்படி டேன் ஆகிட்டோன்றதுக்காக நம்மளால் சுத்தாமல் இருக்கவும் முடியாதுல்ல. ஸோ மொத்தமாக சுற்றி பார்த்துட்டு அபுதாபி அந்த துபாயில் செம்ம வெயில். நாங்கள் வெயிலெலாம் பார்க்கவே இல்லை, நல்லா ஃபுல் ஒரு 11 o'clock 12 o'clock 1 o'clock எல்லாம் அந்த மத்தியானம் வெயிலில் ஃபுல்லாகவே வந்து அப்படியே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 43 degrees கிட்ட இருந்துச்சு இல்லை, ஆனால் ஃபீல்ஸ் லைக் 50 அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. 50லாம் நம்ம வந்து இங்கே ஃபீல் பண்ணதே இல்லை. அவ்வளோ சூடு, அப்படியே அவனுக்குள்ளே வச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா எப்படி தான் அந்த ஊரில் இருக்காங்களோ இப்போவே வந்து இப்படி இருக்குது. இன்னும் ஒரு 2 months பேக்லாம் எப்படி இருந்திருக்கும்னு தெரியல. ஹலோ, இந்த ரூமில் ஃபேன் போடாதது உன்னால தான். நீ பாட்டு ஃபேன் போட வேணாம்னு சொல்லிட்டு யூஎஸ் கிளம்பி போயிட்ட. ஓ, அப்போ நம்ம என்ன ஊட்டியில் அந்த மாதிரி நல்ல வெதரில் இருக்க இடத்துலையா இருக்கும் ஃபேன் போடாமல் நான் வந்து ஒரு எதுக்கு இப்போ நீ மியாவை கூப்பிடுற? தெரியும், நான் தான் கூப்பிட்டுட்டு வந்தேன். நாங்கள் வந்து இந்த ட்ரிப்பில் வந்து நல்லா ஷாப்பிங் பண்ணியிருக்கோம். நல்ல அந்த ஸ்டோல்ஸ், அதுக்கப்புறம் நிறைய பர்ஃப்யூம்ஸ் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வேறு என்ன வாங்கினோம், ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ். அதுக்கப்புறம் அவங்களே வந்து ஏதோ எங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் கொடுத்தாங்க. அப்போ ஏதோ சும்மா அது ஒரு பவுச் மாதிரி வாங்கினோம். சும்மா மீதியெல்லாம் ரேண்டமாக வாங்கியிருக்கோம். ஸோ அதில் வந்து பர்ஃப்யூம்ஸ்லாம் வந்து என்னென்ன வாங்கினேன்னு நான் வந்து அப்புறமா காமிக்கிறேன், மேபி நைட்டில் காமிக்கிறேன். இன்னும் நாங்கள் தூங்குகிற ரூமில் தான் வச்சுருக்கேன். ஸோ இன்னும் வந்து விற்பாங்க. இது வந்து பூர்ஜ் அல் அரப் துபாயில் இருக்குது. ஆனால் இந்த பொண்ணு என்னை கூப்பிட்டுட்டே போகல. எங்கள் ரூம்லேருந்தே இது வியூ தெரிஞ்சிச்சு தூரமாக. ஆனால் எங்களுக்கு டைம் இல்லாததுனால ஜேபிஆர் பீச்சில் தானே இது தெரியும், பூர்ஜ் அல் அரப். ஸோ ஜேபிஆர் பீச் போனீங்கன்னா இது வந்து நீங்கள் பக்கத்துலேயே நின்று ஜுமேராவா இல்ல ஜேபிஆர் தான். ஹாய் பேபி கேர்ள். ஜுமேராவா ஜேபிஆர் ஆடி? சாரி, இது வந்து ஜுமேரா பீச்ல இருந்து தான், அது பக்கத்துலேயே இந்த பில்டிங் இருக்கும். ஸோ கிட்டேயாவே நீங்கள் வந்து பார்க்கலாம், ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம். ஜேபிஆர் பீச்சில் வந்து அந்த ஃபெரிஸ் வீல் தான் வந்து தெரியும். ஸோ இது என்னன்னா, இதுக்குள்ளே வந்து அவங்க நிறைய பர்ஃப்யூம்ட் ஆயில்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எது பிடிக்குதோ, இது வந்து மீடியம் சைஸ், சாரி இது வந்து லார்ஜ் சைஸ். அவங்க ஸ்மால், மீடியம், லார்ஜ்னு வச்சுருப்பாங்க டிஃப்ரெண்ட்டாக. ஸோ வெயிட் பண்ணுங்கள், அவள் வந்து மீடியம் வாங்கியிருக்கா. ஸோ அது எப்படி இருக்காங்க. ஸோ இதுதான் மீடியம் சைஸ். அவங்க இந்த மாதிரி நிறைய பாட்டில்ஸ்லாம் வந்து க்யூட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நான் வாங்கினேன். இது ரெண்டுத்துக்குள்ளேயுமே வந்து சேம் பர்ஃப்யூம் தான் வந்து இருக்குது. செம்ம ஸ்மெல். இது ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்குது. இதை எடுத்து நம்ம ஸ்கின்ல எங்கே வேணுமோ போட்டுட்டு ரப் பண்ணிவிட்டு இங்கே வந்து போடலாம்.
இது எப்படின்னா நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணாலுமே அந்த ஸ்மெல் போகல, அவ்வளோ லாங் லாஸ்டிங்காக வந்து இருக்குது. பர்ஃப்யூம்டு ஆயில்ஸ் எங்கே வாங்கினோம்? அல் ஃபஹீரியில் தான் வாங்கினோம். அரேபியன் டீ ஹவுஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்கு பேக் சைடில் ஃபுல்லாக வந்து இந்த ஓல்டு துபாய் இருக்கும். ஸோ அங்கே நிறைய வந்து ஷாப்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கேருந்து தான் இது வாங்கணும். இது அங்கே மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏர்போர்ட்டில் கிடைக்காது. ஆக்சுவலி ஏர்போர்ட்லேயும் கிடைக்குது, நாங்கள் ஒரு டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் பார்த்தோம். மற்றபடி அங்கே வந்து கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஓல்டு துபாய் சைடு ஒரு நீங்கள் எந்த ஹோட்டல்ஸில் வந்து போகிறீங்களோ அங்கெல்லாம் கூட வந்து சில ஷாப்ஸில் இருக்கும். ஸோ ஓல்டு துபாயில் போகும்போது அங்கே வாங்கிக்கோங்க. அங்கே தான் வந்து நீங்கள் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியும் வாங்கலாம். உங்களுக்கு வந்து நிறைய ஆயில்ஸுமே வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி வாங்கலாம். கோல்டன் ஸ்பைஸ் சூப் போவீங்களா, அங்கேயும் உங்களுக்கு கிடைக்கும். மீனா பஜார்லேயும் கிடைக்கும். அந்த அல்சீஃப் அந்த ஏரியாலையும் அல்சீஃப், அல் ஃபஹீரி, ஸோ இந்த ஏரியாஸில் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு இந்த பர்ஃப்யூம்ட் ஆயில் வந்து கிடைக்கும். ஸோ இது இல்லாமல் நாங்கள் இன்னும் நிறைய பர்ஃப்யூம்ஸும் வாங்கியிருக்கோம். அது எல்லாமே நான் வந்து விளாக்ஸில் எதுலேயுமே வந்து காமிச்சிருக்க மாட்டேன். ஸோ அந்த ஏரியாவில் சுற்றினது மட்டும் தான் காமிச்சிருப்பேன். பட் வாங்கினது எதுவுமே நான் வந்து காமிக்கல. ஸோ மேபி இன்றைக்கி நைட் வந்ததுக்கப்புறம் நான் வந்து ரூமில் வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து அவர் கிளம்பி முடிச்சிட்டா. நாங்கள் எங்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு வந்து ஒன்றும் பெருசாலாம் போட, மேக்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆங்க்லெட் ஒரு ப்ரேஸ்லெட் அவளுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு அதுக்கப்புறமா மேபி ஒயிட் டவுன் போயிட்டு சும்மா அவளுக்கு சுற்றி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவேன் நினைக்கிறேன். நான் வந்து ட்ரிப்க்கு எடுத்துகிட்டு போன மேக்கப் பவுச் எங்கே வச்சேனே தெரியல. ஸோ இப்போது வெளியே இருக்க என்னோடய மேக்கப் ஃபுல்லாகவே செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ இப்போ இங்கே இருக்க லிப்ஸ்டிக் மட்டும் எடுத்து போட்டுட்டு லைட்டாக ப்ளஷ் போட்டுட்டு ஓகே கிளம்பிடலாம். டேன் ஆனதுக்கப்புறம் இந்த லிப்ஸ்டிக் ஷேடே என் ஃபேஸ்க்கு வந்து வேறு மாதிரி தெரியுது. சரி பரவாயில்ல, மால் தானே போடும். என்னோடய பவுடர் ப்ளஷ்லாம் எங்கே இருக்குன்னு கூட தெரியல. நான் இப்போ இந்த டிஎஸ்சியோட டென்ட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நேல்ஸ் இருக்கிறதா என்னால் டேரெக்டாக இப்படி கூட டச் பண்ண முடியல. இப்படி மடக்கிட்டு இப்படி விட்டு தெரியுதா? சிச்சோ எக்ஸ்ட்ரா போட்டுட்டோம்னா ஸ்டட் வச்சு கம்மா வேணுமா? கம்மா ஸ்டட் வச்சு கம்மா இருக்காதுங்க மேடம். என்கிட்ட கம்மலே இருக்காதா? அது போட்டு இதான் ஏய் இதானா? ஓ இது இருக்கு, ஒட்டி கம்மல், சைடு கம்மல் மாதிரி இருக்கு. ஹார்ட் கிவ் அவங்களுக்கு வந்து ஜீன் இல்லை, டிஷர்ட் இல்லை, பட் லெகின் கொடுத்தா தான் போட்டிருக்கான். அதையுமே வாங்கினதை எடுத்துகிட்டு வரல. இங்கே எப்பயோ வாங்கி வச்சது வந்து இருந்துச்சா. அதுக்கப்புறம் நாங்கள் ஊர்லேருந்து வர்றதுக்கு முன்னாடி மம்மி டாடி ஃபியூ வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ நீயா அதுதான் இப்போ ஏதோ ஒன்று எடுத்து போட்டிருக்காங்க, மால் தானே போகணும் அப்படின்னு. இப்போ போய் மியா நோண்டிகிட்டு இருக்கா. அப்புறம் மியா வந்து ஜம்ப் பண்ணி அவகிட்ட வருவா, கத்திகிட்டே இருப்பான். முந்தாயத்தெல்லாம் ஆச்சு. மியா நானும் நினச்சி டயனா மேலே ஏறி ஒரே ஜம்ப் பண்ணி தொங்கிட்டு இருக்கா பாடியில். இங்கே ஏறி நின்றுட்டு ஜம்ப் பண்ணி நேல்ஸ் வச்சு பிடிச்சிட்டு ஸ்விங் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா. ஸ்விங்கில் ஆடிட்டு இருக்க மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா. ஹேர் இன்னும் ட்ரை கூட ஆகலை கம்ப்ளீட்டாக. ஹேர் சீரம் மட்டும் லைட்டாக போட்டுட்டு கிளம்பிட வேண்டியதான். ட்ரை ஆயிடுச்சா கம்ப்ளீட்டாக? இங்கேருந்து நீ எப்போ நான் வருவேன்? ஏன் அப்படியே தான் இருக்கும். இங்கே வந்து தான் கிளம்பணும். எக்ஸ்ட்ரா ரப்பர் பேண்ட் மட்டும் எடுத்து கையில் போட்டுருக்கேன். ஸோ எப்போ வந்து புழுக்கமாக இருக்கும் எடுத்து போனி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு இப்போ போனி போடலாம். ஆனால் இன்னும் ஹேர் வந்து வெட்டாகவே தான் இருக்குது, ட்ரை ஆகலை கம்ப்ளீட்டாக. ஸோ அவளும் வந்து கிளம்பி முடிச்சிட்டோன்னா நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பிடுவோம். ஹலோ, எவ்வளோ நேரம் என்ன மாட்டி விடலான்னு நினச்சப்போ 2 minutes. இப்போ என்கிட்ட சொன்னால் நீ தான் லேட் பண்ணிகிட்டு இருக்க வீடியோ எடுத்துகிட்டு. இப்போ எதுக்கு நீ வீடியோ எடுத்துகிட்டு இருக்க, கிளம்பு அப்படின்னு.
நான் ஆல்மோஸ்ட் இல்லை, நான் ஃபுல்லாகவே ரெடி தான். இவ தான் இப்போ லிப்ஸ்டிக் போடுறா. ஆனால் வீட்டில் இப்போ கீழே போய் என்ன மாட்டி விடுவா. நான் தான் வந்து லேட் பண்ணேன் வீடியோ எடுத்துகிட்டு. நான் போட்டது வெறும் லிப்ஸ்டிக். நான் ப்ளஷ் போட்டேன் எக்ஸ்ட்ராவாக. அதுக்கு வந்து எனக்கு 1 minute கூட ஆகாது. இதுக்கு 30 seconds கூட ஆகல. நீ ஒழுங்காகவே போடலை, அதனால ஆகாது. அது போதும். இருக்கு உன்னோட நெயில்ஸ் காமி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதில் ஒன்றுத்துல இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதில் ஒன்று இருந்துச்சா? ஆமாம், ஏதோ 2 fingers இருந்துச்சு. ஆமாம், அப்போ இதுவும் போயிடுச்சு. இப்போ ஒன்லி மிடில் ஃபிங்கர். மலையிலலாம் என்ன தண்ணி அடிக்கிறேன்? அடிப்பேன், நான் பாடி ஃபுல்லாக அடிப்பேன். சரி போகலாமா? லைட் பண்ணி கொஞ்சம் எடுக்கலாம். நான் தான் tallest one, இவ தான் elder one. ஆனால் ஷார்ட்டராப்பா. எப்பவுமே அப்படிதான். ஓகே, போகலாமா? காலில் மாய்ஸ்சரைசரே போடலையே, ட்ரையாக இருக்கே. தள்ளு. கீழே முன்னாடி ஊற்றுனேன். நான் இவ்வளோ நேரம் இங்கே இல்லவே இல்லை. சரி போகலாமா? நான் லிப்ஸ்டிக் ப்ளஷ் போட்டதுக்கு நீ இவ்வளோ போட்ட உன்னால தான் லேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து மஸ்காராவாம் அவளோட ஐயோ, அதான் தேவைதான். இதை விட கம்மியாக யாராலையும் மஸ்கரா போட முடியாது. நான் அது கூட போடல, சும்மா லைட்டாக அப்படி என் கண்ணில் முடி இருக்கே அப்படின்னு பார்த்து. அப்போ என் கண்ணில் நான் மொட்டை அடிச்சா வச்சுருக்கேன். உன் கண்ணில் முடி இருக்கு, என் கண்ணில் தான் மொட்டையாக இருக்கு. ஐயோ, நான் மட்டும் மஸ்காராவே போடல. போடாமல் இப்போ போட்டு. ஐயோ, அந்த பின்னாடி இருக்க ஃபோட்டோ அங்கே இருக்குல்ல, அதில் வந்து நாங்கள் 2 பேரும் சேம் ஹைட்டில் தான் இருப்போம். அதுக்கப்புறம் தான் நான் ஸ்பீடாக வளர்ந்துட்டேன். பாவம் இந்த பொண்ணு வளரல, குள்ள பொண்ணாவே இருக்கா. குள்ள பொண்ணா இருக்கா, குள்ள பொண்ணு. ஹாய், நாங்கள் வந்து வெளியே போயிட்டு பார்க்குறோம். மோலில் போயிட்டு ஒரு எங்கேயோ போயிட்டு பார்ப்போம். பாய் பேபி கேர்ள். ஓகே பாய். முடி இன்னும் ட்ரையே ஆகலை. உனக்கு இன்னுமே ஆகலை கொஞ்சம் கூட. நல்லா இருக்கு, பட் இதில் ஸ்மால் இல்லை. அங்கே பேர் அது போட்டு போவார். நல்லா இருக்குடி. இல்லை நைஸ். ஆனால் வெள்ளை இல்லையே. இல்லை இல்லை, ஸ்மாலில் இல்லை. வாட் டு டு. நல்லா இருக்குடி அது, அதே வாங்கிக்கோ. சரி, இதே எடுத்துக்கோமா? ஓகே ஓகே, எஸ், கலர் நல்லா இருக்கு. ஓகேவா? அப்புறம் அந்த ஒயிட்டை மட்டும்தான் நான் வைக்க போறியா? ஒயிட் மட்டும் தான் வாங்க போறியா? ஒயிட் நல்லா இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஓகே, இது சூப்பராகவே இருக்குது. டிஷர்ட், இந்த ஒரு பேண்ட், நான் குர்த்தி 3 and 4 போதுமா? நான் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு 2-3 இயர்ஸ்க்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இயர் நீ வரும்போது திருப்பி வாங்கலை, கண்டிப்பாக வாங்குவேன். எல்லாமே யூஸ் பண்ணிட்டேன்டி நான். ஆல்ரெடி வீட்டில் ஒரு 2 சும்மா 2 டாப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்தா, கடைசியில் இவ்வளோ எடுத்துகிட்டு போகிறான். அந்த நெய்ல காமி, முடஞ்சி போன நெய்ல காமி. நாங்கள் மாய்ஸ்சரைசர் போடணுன்னு சொல்லி போடாமலே வந்துட்டோம். அசிங்கமாக இருக்குது கால். ஏற்கனவே ட்ரிப்பில் இருந்து டேன் ஆகி கேவலமாக டார்க்காக.
வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா மோமோஸ் அண்ட் நூடுல்ஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணல, அப்படியே வந்து பெட்டில் படுத்துருக்கேன். இவன் வந்து இப்போ ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ இதுக்கப்புறம் தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு லென்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு வந்து படுக்கணும். படுத்துட்டு ஃபோன் தான் யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சமாக இந்த vlog வந்து எடிட் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஆக்சுவலி நாங்கள் போட்ட பிளான் எதுவுமே நடக்கலை. மால் மட்டும் தான் போயிட்டு வந்தோம். அந்த பானிபூரி சாப்பிட்ணுன்னு இருந்தோம். அப்புறம் அந்த ஈவில் ஐ பிரேஸ்லெட் ஆங்கிள் வாங்கலான்னு இருந்தோம்ல. ஸோ அது எதுவுமே நடக்கலை. மம்மி வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து அந்த பாட்டு கச்சேரி இருக்குது, ஸோ அங்கே வாங்கன்னு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அப்படியே வீட்டுக்கு வந்து வண்டியை மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே தான் பக்கத்துலேயே தான் இருக்குது, ஸோ வாக் பண்ணியே போயிட்டோம். அது நான் லாஸ்ட்டாக எப்போ போயிருப்பேன்னா, நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் லாஸ்ட்டாக. அப்போது வந்து எவ்ரி இயர் அங்கே போயிடுவோம். ஸோ 9th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரிக்கு அப்புறம் நான் அங்கே போவே இல்லை. ஸோ அதுக்கு இன்றைக்கி நாங்கள் விநாயகருமே வந்து நாங்கள் போய் பார்க்கவே இல்லை. ஸோ அதையுமே வந்து அப்படியே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அங்கே ஒரு ½ hour கிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். முடிய இப்படி இருக்கு. என்னால் குருவியோட முடிவு இந்த கலர்லாம் பாரு, இன்னும் உனக்கு போவே இல்லை. இந்த கார்னர்லலாம் நான் குருவிங்களுக்காக சேர்த்து வாழறதுக்காகவே கட் பண்ணி கொடுத்துருவியா குண்டு கட்டுறதுக்கு? ஓ, இங்கே குண்டு கட்டிக்கிறதுக்கு உள்ள எந்தெந்த குருவி கட்டியிருக்கு இத்தனை நாள்? வரைக்கும் 2 குருவி தான் கட்டியிருக்கு. என்னென்ன குருவி? எத்தனை குட்டி போட்டுச்சு தெரியல, அதெல்லாம் நோண்டி பார்க்க மாட்டேன். மட்டும்தான் கொடுப்பேன். கையை விட்டு நோண்டி பார்க்க மாட்டேன். இந்த இப்போ நோண்டுற அந்த மாதிரி பண்ண மாட்டியா? எந்தெந்த குருவி வந்துச்சு? ஸ்பாரோஸ். வேற புறா. புறா குருவியா? அது ஒரு பேர்டு தானே. வேற அவ்வளோ பெரிய மண்டையை வச்சுன்னு இருக்கு நீ புறா வந்து குருவி கட்டுற அளவுக்கு. குருவி கட்டுற அளவுக்கு புறா வந்து குட்டி போடுற அளவுக்கு மண்டையில் இடம் வச்சிருக்க. நானும் போய் குண்டு கட்டட்டா உள்ள? ஆல்ரெடி கட்டி தான் இருக்கு, ஜஸ்ட் போய் படுத்து. சரி, நம்ம லாஸ்ட் வீக் எங்கே இருந்தோம் ட்ரிப்பில்? இந்த டே எங்கே இருந்தோம்? அபுதாபில. எங்கே? சரி, இப்போ எங்கே போயிட்டு வந்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? என்ன பண்ணிட்டு வந்த போய்? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். இல்லை, ட்ரெஸ் சேஞ்ச் நீ இங்கே வந்து பண்ண. உள்ளே என்ன பண்ண? நல்லா வயிறு முட்டை மோமோஸ் சாப்பிட்டா. மோமோஸ் சாப்பிட்டேன். எங்கே போயிட்டு மோமோஸ் ரொம்ப காரமாக இருந்துச்சு. அதனால என்ன ஆச்சு? வயிற்று கலக்கிடுச்சு. போனவில் ஆளே காணும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக கலக்கிடுச்சு, அதனால ஓடிட்டு. இன்னைக்கு நாங்கள் ஓணம் சாரி கட்டி ஃபோட்டோஸ் எடுக்கலாம்னு இருந்தோம். ஆனால் அதையுமே நாங்கள் பண்ணல. எதெல்லாம் பிளான் பண்ணமோ அது எதுவுமே நடக்கலை. இன்றைக்கி நாளைக்கு என்ன பண்ணுறோமோ அதையும் வந்து நான் வீடியோ எடுத்து ஒரு vlog-ஆக போடுறேன். உங்களுக்கு இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கா இல்லைன்னு தெரியல. ஆனால் வந்து எங்களுக்கு வந்து இது மெமரிஸ் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ட்ரிப்லேயுமே வந்து நாங்கள் நிறையா அந்த மாதிரி வீடியோஸ் எடுத்ததுனால என்னென்னலாம் பண்ணோன்னு வந்து எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்னா நாங்கள் தூக்கம் இல்லாமல் அந்த மாதிரிலாம் இருந்தோம்ல. ஸோ வீடியோஸ் பார்த்தா தான் இதெல்லாம் நடந்திருக்கா, இதெல்லாம் பேசியிருக்குமா அந்த மாதிரிலாம் தோணுது. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் நூடுல்ஸ் வச்சுருக்கேன் சாப்பிட்டு முடிக்காமல். ஸோ இப்போ வந்து அதையும் போட்டு சாப்பிட்டுட்டே அப்படியே பேசிகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தூங்கிடுவோம். இன்னைக்கு சீக்கிரமாக ஒரு 12 o'clock-குள்ளே. எவ்வளோ குப்பை பண்ணி வச்சுருக்க தெரியுமா நீ? ரூம் ஃபுல்லாக உன் திங்ஸ் தான் இருக்குது. அந்த இடம் எப்போவுமே அப்படி தான் இருக்கும். அது மட்டும்தான் என்னோடதெல்லாம். இதெல்லாம் எந்த கிடையாது.
இந்த ரூமில் அதுவும் அந்த பேக் இந்த பேக் அந்த பேக் அது எல்லாமே உண்டு தான். இந்த இடமே ஃபுல்லாக அது எல்லாமே நான் தான் க்ளீன் பண்ணேன். எல்லாம் அப்படியே தான் குப்பையாக வச்சுருந்துருப்பேன் ஃபுல். அங்கே பாரு என் கால் கிட்ட கூட ஃபுல்லாக துணி. எனக்குன்னு இந்த வீட்டில் ஒரு இடமே இல்லை. உன் கபோர்டு தான் இருக்கே, அங்கே எடுத்து போய் வச்சுக்கோ. அதுலேயுமே ஒன் திங்ஸ் தான். இன்னப்ப நீ தான் இங்கேயே இல்லையே, எங்கே பே ஹலோ இந்த மியா வந்த தாய் நீ போடு, உனக்கு நிறைய லைக்ஸ் வரும், நீ போடுவ. வேற 10 லைக். ஸோ இன்னைக்கு ஈவினிங்லேருந்து நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சொல்லுடி நாய சொல்லு. ஏய் பேட் வேர்ட்ஸ் எதுக்கு பேசுற வீடியோல? சொல்லு, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. ஹேய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏய் Thank you so much for watching. Don't forget to like, share and subscribe to my channel. I'll see you in my next video. Bye bye. Hey, bye சொல். அது என்ன விரல் நடு ஃபிங்கரில் மட்டும் ஒரு நெயில் இருந்துச்சுல, இப்போ அதுவுமே உடஞ்சிருச்சு. மொட்டை பொண்ணா சுற்றிட்டு இருக்கா இப்போ. ஐயோ என் கை எவ்வளோ ட்ரையாக இருக்கு. பாய் 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 பாய்.